குறிப்பாக இந்த நாட்டிலே அண்மை காலமாக விவசாயிகள் பல கஷ்டங்களை தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு இல்லை என்ற வேதனை மிகுந்த செய்திகளை ஊடகங்களின் ஊடாகவும் அதேபோல் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மன்னார், வவுனியா, புத்தளம் இன்னொரு மாவட்ட விவசாயிகளை நேரடியாக சந்திக்கின்ற பொழுதும் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். எனவே அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த வெங்காயம் போன்ற பொருட்கள், கிழங்கு, வெங்காயம், இன்னொரு விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை சமாந்தரமாக எமது நாட்டு உற்பத்தி காலங்களை அறிந்து அதற்கேற்ற முறையிலே ஏற்கனவே அது சம்பந்தமான திட்டமிடல்களை செய்கின்ற பொழுது இவ்வாறு எங்களது உள்ளூர் உற்பத்தியாளர்களுடைய பாதிப்பை தடுக்க முடியும். நானும் இதுக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்த காலங்களிலே எங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் கமிட்டி இது சம்பந்தமாக விவசாய அமைச்சு, அதேபோல் வர்த்தக அமைச்சு, மீனவ அமைச்சு, அதேபோல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்ட்ரி, இவ்வாறு பல அமைச்சுகள் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கூடி ஒரு 3 மாதங்களுக்கு முன்னர் இது சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ந்து அந்தந்த காலங்களிலே விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை எந்த பொருளுக்கு எந்த காலத்திலே வரி விதிக்க வேண்டும் என்ற விடயங்களை அந்த காலங்களிலே செய்திருக்கிறோம். எனவே கடந்த இந்த ஒரு சில மாதங்களாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வெங்காயம் உட்பட பல மரக்கறிகளை, அதாவது இறக்குமதி செய்கின்ற அந்த சமாந்தரமான பொருட்களை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் பல சொல்லொன்னா துயரங்கள் அழுது புலம்புவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களால் தாங்க முடியாத அவர்களுடைய இந்த செலவுக்கேற்ப அவர்களுடைய விற்பனையினூடாக கிடைக்கின்ற பெறுமதி போதாமையினால் அவர்கள் மிக கஷ்டப்படுகிறார்கள். இது குறித்து பல போராட்டங்களை கடந்த காலங்களிலே முன்வைத்து விவசாயிகளுக்காக அதேபோல் பல விஷயங்களுக்கு முன்னின்ற அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்களும் விவசாய அமைச்சு இன்னொரு அமைச்சுகள் இணைந்து எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமை வராமல் பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த உயர் சபையிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன்.